வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரிஜியா பேசுகிறேன். 1001 அரேபிய இரவுகள் எபிசோட் 24 நாவிதனால் நொண்டியானவன் கதை. போன எபிசோடில் நம்ம ஷஹஜாத் தையல்காரனுடைய கதையை சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது தையல்காரனுடைய பாவனையிலேருந்து இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். கதைக்கு போகலாம். இந்த கோணனை சந்தித்த அன்று நான் காலை வேளையில் என் நண்பன் ஒருவனின் வீட்டிற்கு விருந்து சாப்பிட சென்றிருந்தேன். அதாவது தையல்காரன் இந்த கதையை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். அவனுடைய தோரணையிலிருந்து அவன் சொல்லி காட்டுவது போல் இந்த கதையை நீங்கள் கேட்டுக்கொண்டு வாருங்கள். விருந்துக்கு ஏராளமான பேர் வந்திருந்தார்கள். என் நண்பன் அப்போது அழகான ஒரு வாலிபனை அழைத்து வந்தான். அந்த அழகான வாலிபனுக்கு ஒரு கால் சற்று ஊனமடைந்து இருந்துச்சு. எங்களுடன் ஒரு நாவிதனும் விருந்துக்கு வந்திருந்தான். கம்பீரமான உடையுடுத்தி கொண்டு வந்த அந்த வாலிபன் எங்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்தான். பிறகு அந்த நாவிதன் பக்கத்தில் அமர்ந்தான். சற்றே திரும்பி பார்த்த வாலிபன் நாவிதனை பார்த்ததும் உடம்பெல்லாம் பதற உடனே எழுந்து கொண்டு, நண்பர்களே, நான் இங்கே சற்று தாமதிக்க முடியாது, நேரமாகிறது, தயவுசெய்து என்னை வெளியே செல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டான். வாசலை நோக்கி நடக்கவும் தொடங்கிவிட்டான். நாங்கள் அனைவரும் வியப்புடன் அந்த வாலிபனை பார்த்து, என்ன காரணம், ஏன் விருந்தில் கலந்து கொள்ளாமல் செல்கிறீர்கள், ஏதேனும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லி அந்த வாலிபனை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். நான் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் நபர் ஒரு நாவிதன். அவன் உள்ள ஊரிலோ கூட்டத்திலோ விருந்திலோ நான் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு சபதம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்படி என்னதான் வைராக்கியம் உங்களுக்கு, அந்த காரணத்தை எங்களுக்கும் சொல்ல முடியாதா அப்படின்னு நானும் என் நண்பர்களும் கேட்டோம். நாங்கள் வற்புறுத்தவே அவன் தன் துயர கதையை சொல்ல ஆரம்பித்தான். நான் பாக்தாத் நகரத்தில் ஒரு பெரிய வர்த்தகரின் ஒரே மகன். நான் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்பட்டேன். வாலிப பருவத்தையும் அடைஞ்சேன். அப்போது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டார். என் தந்தையின் ஏராளமான ஆஸ்திகளுக்கு நான் ஒருவனே ஏகபோக உரிமையாளன். என்னுடைய வாழ்க்கை கோலாகலமாகத்தான் தொடங்கிச்சு. எனக்கு சின்ன வயசு முதல்ல பெண்களை கண்டாலே பிடிக்காது. நான் வாலிப வயதடைந்ததும் சில பெண்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெறும் வெறுப்பு தான் இயற்கையாகவே எனக்கு உண்டாயிடுச்சு. ஒரு நாள் நான் வீதி வழியே போய்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெண் என்னை கேலி செஞ்ச மாதிரியே என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தான். அவங்க கிட்டேன்னு தப்ப ஒரு சிறு சந்து வழியாக நுழைஞ்சு ஓட்டமும் நடையுமா ஓடிக்கொண்டே இருந்தேன். பின்னாடி தொடர்ந்து வந்த பெண்களும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வேகமாக நடந்து வந்ததுனால நான் மிகவும் களைப்படைஞ்சிருந்தேன். அதனால் ஒரு வீட்டு திண்ணை மேலே உட்கார்ந்து என்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டேன். அந்த வீட்டுக்கு எதிரில் ஒரு பெரிய மாளிகை ஒன்று காணப்பட்டுச்சு. அதன் வனப்பை பார்த்ததும் அசந்தும் போனேன். அப்போது அந்த மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு ஜன்னல் கதவுகள் திறக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஜன்னலில் ஒரு பெண் எட்டி பார்த்தா. அவள் தேவலோக மங்கை மாதிரியே இருந்தாள். அவளது பேரழகு வாய்ந்த கண்கள் என்னை திடீரென தாக்கிவிட்டது. அசந்து போக வச்சிடுச்சு. என்னுடைய வைராக்கியம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நொடியில் அவள் திடீர்னு உள்ளே சென்று ஜன்னல் கதவுகள் எல்லாம் மூடிக்கிட்டாள். சற்று நேரத்தில் ஒரு அலங்கரிக்கப்பட்ட கோவேறு கழுதையின் மீது ஒரு கம்பீரமான மனிதர் அடிமைகள் புடைசூழ வந்து அந்த மாளிகையினுள் நுழைந்தாரு. அவரே அந்த மாளிகையின் சொந்தக்காரர் அப்படிங்கிறதையும் ஜன்னல் வழியே பார்த்த அந்த பெண் இவர் மகளா இருக்கும் அப்படின்னும் நான் யூகிச்சுக்கிட்டேன். சிறிது நேரம் கழித்து வீடு போய் சேர்ந்தேன். என் மனம் ஒரு நிலையில இல்லாமல் அலைப்பாய்ந்து கொண்டே இருந்துச்சு. அந்த பெண் மீது நான் தீராத காதல் கொண்டிருக்கிறேன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். என்னுடைய வைராகியத்தை தகத்தெரிஞ்ச அந்த பெண் என்னுடைய நினைவிலும் கனவிலும் வந்து என்னை வாட்டி கொண்டிருந்தா. ஊனும் உறக்கமும் இன்றி நான் தவிச்சேன். என்னை குழந்தை பருவத்திலிருந்து வளர்த்த ஒரு செவிலி தாய் என்னிடம் வந்தாங்க. மகனே, நீ வருத்தத்துடனும் இளைத்து போய் கொண்டிருப்பதின் காரணத்தை என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு என்னை வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாங்க. நான் எதையும் ஒழிக்காம நான் கண்ட பெண்ணை பற்றியும் அந்த மாளிகையோட அடையாளத்தை பற்றியும் அந்த கிழவியிடம் கூறினேன். கிழவி உடனே விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வரதா கூறி அங்கிருந்து புறப்பட்டாங்க. மாலை நேரம் அடைந்ததும் கிழவி விவரத்துடன் வந்து சேர்ந்தாங்க. மகனே, இவள் இந்த நகரத்து தலைவரின் மகள். வளர்த்த கட்டுக்காவலுடன் மாளிகையில் இருக்கிறாள். அவளை அணுகுவது மிக கடினம் அப்படின்னு சொன்னாங்க. நான் மனம் மிகவும் நொந்து போனேன். அந்த கிழவி எனக்கு ஆறுதல் சொல்லி எப்படியும் அவளை நான் சந்திக்க ஏற்பாடு செய்வதா சொல்லிட்டு போயிட்டாங்க. மேலும் சில நாள்கள் இப்படியே போச்சு. ஒரு நாள் கிழவி நல்ல செய்தியோடு வந்தாங்க. என் காதலை பற்றி அந்த பெண்கிட்ட பலவாறாக எடுத்து சொல்லியிருக்கிறதாகவும், என்னுடைய உண்மையான காதலை பற்றி அந்த பெண்கிட்ட சொல்லி என் மேலே அவளுக்கு இரக்கம் உண்டாகும்படி செஞ்சிருக்கிறதாவும் சொன்னாங்க. இப்படி இளைத்து உருமாறி நோய்வாய்ப்பட்டிருக்கும் இந்த இளைஞன் உன்னை ஒரே ஒரு தரம் கண்ணால் பார்த்தாலே அவன் நோய் நீங்கி நலமடைவானம்மா அப்படின்னு கூறியிருக்கிறேன் என்றார்கள். மனமிறங்கிய அந்த பெண்ணும் என அடுத்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கு மாளிகைக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தா.
அவளுடைய தந்தை வீடு திரும்பும் முன் சென்று விட வேண்டும் என்றும் கிழவியிடம் சொல்லி அனுப்பியிருந்தார். நான் உடனே பேரானந்தம் அடைஞ்சு கிழவிக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து அனுப்பினேன். வெள்ளிக்கிழமை என்றைக்கு தான் வரப்போகிறதோ அப்படின்னு நாள் முழுக்க காத்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமையும் வந்துச்சு. நான் முகசவரம் செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக போய் அந்த பெண்ணை பார்க்கணுன்றதுக்காக ஒரு நாவிதனை அழைத்து கொண்டு வரும்படியா என் ஆட்களையும் அனுப்பியிருந்தேன். அவன் சென்று, இதோ இங்கு உட்கார்ந்திருக்கிறானே, இந்த நாவிதனை அழைத்து வந்து சேர்த்தான். நாவிதன் என்னை கண்டதும் தடபுடலாய் பேச ஆரம்பித்து விட்டான். ஐயா, வெள்ளிக்கிழமை சவரம் செய்து கொள்பவர்களுக்கு 70 வகை நோய்கள் நீங்கும். ஆனா வெள்ளிக்கிழமை அன்று பெண்களுடன் பேசி பழகுவர்கள் கண்ணிழந்து குருடாகி வேதனை அடைவார்கள். அப்படி என்றெல்லாம் வளவலன்னு பேசிக்கொண்டே சவரத்தை ஆரம்பிக்காம காலத்தை தாழ்த்தி கொண்டே இருந்தான். எரிச்சல் அடைந்தனா, சீக்கிரம் வேலையை முடித்து விடு அப்படின்னு அந்த நாவிதனை விரட்டினேன். அவனோ நான் சொல்றதெல்லாம் காதல வாங்கி கொள்ளாம தன்னுடைய பெட்டியை மெதுவா திறந்து வைச்சான். ஒரு கண்ணாடியை எடுத்து வானத்துக்கும் காட்டினான். உடனே என் பக்கம் திருப்பி, ஐயா, இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, எல்லா கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்கின்றன. இன்று சவரம் செய்து கொள்வதை போல சிறந்த செயல் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் ஒரு கதையாளந்தான். எனக்கோ கோபம் தாங்கவில்லை. நேரமே ஆகி கொண்டிருக்கு. உன் பேச்சை கேட்க எனக்கு நேரம் இல்லை. நீ சவரம் செய்ய வேண்டாம், எழுந்து போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புனேன். அப்போதும் சிறிது அசையாமல், ஐயா, நீங்கள் ஏன் கோபித்துக் கொள்கிறீர்கள்? நான் 5 பேர்களுடன் பிறந்தவன். அவர்கள் எல்லாரையும் விட மிக குறைந்த அளவில் பேசுபவன் நான் தான் அப்படின்னு கூறி மேலும் என் பொறுமையை சோதிச்சான். அவளோ தன் தந்தை திரும்பி வருவதற்குள் வந்து பார்த்துவிட்டு திரும்பியும் செல்லும்படி கூறியிருக்கிறாள். நான் பொறுமை இழந்து என் வேலையாளை அழைத்து ஒரு பொன் நாணயத்தை கொடுத்து இந்த நாவிதனை வெளியே அனுப்பு என்றேன். அப்போதும் அவன் வாய் மூடவில்லை. தம்பி, உழைக்காத சொத்து உடம்புக்கு ஆகாது, ஆகவே நான் வேலையை முடிக்காமல் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கத்தியை தீட்ட ஆரம்பிச்சான். முகத்துல ஒரு பக்கம் ஷவரத்தை முடித்தான். மறுபக்கம் ஆரம்பிக்கும் முன்னர், ஐயா, இன்றைக்கு என் வீட்டில் விருந்து. நிறைய விருந்தாளிகள் வந்திருக்கிறார்கள். உன் தகப்பனார் உயிரோடு இருந்தால் என் வீட்டு விருந்துக்கும் வந்திருப்பாரு. நீ அவசியம் என் வீட்டு விருந்துக்கு வர வேண்டும் அப்படின்னு வேண்டினான். எரிச்சலும் கோபமும் அடைஞ்சிருந்தனா, நீ சீக்கிரம் வேலையை முடி, நான் அவசரமாக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், நேரம் நெருங்குகிறது அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்தினேன். ஒரு வாரா அவன் வேலையை முடிச்சிட்டான். நாவிதனுக்கு கூலியை கொடுத்து விட்டு நான் அவசரமாக குளிக்க ஓடினேன். அதே போல் அவசரத்துடன் குளித்து நல்ல உடைகளை அணிந்து கொண்டு அந்த அழகு சுந்தரி வசிக்கும் மாளிகைக்கு ஓடினேன். வாசலில் நின்றிருந்த ஒரு வேலைக்காரன் என்னை மரியாதையுடன் வரவேற்று மாளிகையினுள் அழைத்து சென்றான். சிறிது தூரம் நான் உள்ளே சென்றிருப்பேன். திடீரென மீண்டும் கதவு தட்டும் ஓசை கேட்டது. உடனே நடுங்கிய வேலைக்காரன், ஐயா, எஜமானார் தான் வந்து கொண்டிருக்கிறார். அவர் கண்டால் விபரீதம் நேரும். தயவு செய்து இங்கே ஒளிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு கூறி ஒரு இருட்டறையில் என்னை தள்ளி ஒளிய வைத்துவிட்டு கதவை திறக்க ஓடோடி சென்றான். வாசல் கதவும் திறக்கப்பட்டுச்சு. எனது துரதிருஷ்டம், மாளிகையின் எஜமானார் தான் வந்திருந்தார். வந்த உடனே வீட்டிலிருந்து ஒரு வேலைக்கார பெண்ணை ஏதோ விசாரித்தார். அவள் ஏதோ தவறு செய்து விட்டாள் என்று குதிரை சவுக்கை கொண்டு வர சொல்லி அதனால் அவளை அடித்து நொறுக்கினார். அந்த வேலைக்கார பெண் கதறிய கதறல் அந்த தெருவையே அதிர வைத்தது. இந்த அவல காட்சியை கண்ட வேலைக்காரர்கள் குறுக்கே சென்று தடுத்தார்கள். மேலும் கோபமடைந்த அவர் அவனையும் சவுக்கால் வெளுத்து வாங்கினார். வேலைக்காரனும் வேலைக்கார பெண்ணும் அடி தாங்காமல் பலத்த குரலில் அலறினார்கள். நான் நடுங்கியபடியே ஒளிந்திருந்த இடத்திலிருந்து இதை கவனித்து கொண்டுதான் இருந்தேன். இந்த சமயத்தில் ஒரு விபரீதம் நடந்துவிட்டது. எனக்கு முகசவரம் செய்து வாயாடின அந்த நாவிதன் நான் அறியாமல் நான் எங்கே செல்கிறேன் என்று கண்டறிய பின்தொடர்ந்து வந்து மாளிகையின் வாசலில் நின்றிருக்கிறான். மாளிகையின் உள்ளே ஒரு பெண்ணும் ஆணும் அடிபட்டு அலறுவதை கேட்ட நாவிதன், நான் தான் அடிபடுகிறேன் என்று நினைத்து, ஐயா, என் எஜமானரை அநியாயமாக அந்த தலைவர் அடித்து நொறுக்குகிறார், எல்லோரும் வந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு கூவி தெருவில் பெருங்கூட்டத்தையும் கூட்டிவிட்டான். நான் யார் என்பதையும் மற்ற எல்லா விவரங்களையும் பெருங்குரல் எடுத்து கூவி கூடியிருந்த ஜனக்கும்பலிடம் கூறி என்னை காப்பாற்றுமாறும் ஓலமிட ஆரம்பித்தான். பொறுமை இழந்த ஜனக்கும்பல் அந்த தலைவரின் வீட்டின் கதவை பலமாக தட்டி கதவை திறக்கும்படி கூச்சலிட்டார்கள். அந்த தலைவர் கதவை திறந்தார். திறந்து வெளியே வந்த அந்த தலைவரை பார்த்த நாவிதன், அட பாவி, என் எஜமானனை இப்படியா மிருகத்தனமாக அடித்து நொறுக்குவாய் அப்படின்னு கூச்சல் போட ஆரம்பிச்சான். அந்த தலைவருக்கு ஒன்றும் புரியாமல் நாவிதனை பார்த்து, உன்னுடைய எஜமானன் யார்? அவன் எங்கே வந்தான்? அவனை நான் என்ன அறிக்கை செய்தேன் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். இதை கேட்ட மூட நாவிதன் மேலும் வாயை மூடிக்கொண்டிருக்காமல் கோபமடைந்து போய், பாவி,
என் எஜமானனை அடித்து நொறுக்கியதுமல்லாமல் யார் என்ற கேட்கிறாய்? நான் என் எஜமானர் உள்ளே நுழைந்ததையும் என் கண்ணாலேயே கண்டேனே. அவர் உள்ளே சென்ற சிறிது நேரத்திற்கெல்லாம் நீ வந்துவிட்டீர். உள்ளே சென்ற என் எஜமானரை நீர் ஈவிரக்கமன்றி அடித்தீர்கள் என்றான். அட மூட பதரே, எங்கேயடா உன் எஜமான்? என் வீட்டினுள் நீயே சென்று அவனை கூட்டிக் கொண்டு வா, இல்லையென்றால் உன் உயிரை வாங்கி விடுவேன் என்று நாவிதனை மிரட்டினார் அந்த தலைவர். நாவிதனும் மாளிகையினுள் நுழைந்தான். அப்போது நான் பட்ட அவஸ்தை எப்படி இருக்கும்? இதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். உள்ளே நுழைந்தவன் நான் ஒளிந்திருந்த அறைக்கே வந்து விட்டான். எப்படி வந்தானோ தெரியவில்லை. என்னை கண்டதும் இதோ என் எஜமானர் என்று கூக்குரலும் விட்டான் பெருமிதத்துடன். நான் பயந்து போய் அந்த அறையின் ஜன்னலை திறந்து கொண்டு உயரத்திலிருந்து தெருவின் கீழே குதித்தேன். பயத்துடன் குதித்த வேகத்தில் என் கால் பிசகி போயிற்று. இந்த அமளியில் நான் குதித்த ஜன்னல் பக்கமும் ஜனக்கூட்டம் ஓடி வந்தது. கூட்டத்தின் கவனத்தை வேறு பக்கம் திருப்ப நான் மாடியில் இருந்த பொற்காசுகளை அள்ளி எடுத்து கூட்டத்தினிடையே வீசி எறிந்தேன். முட்டாள் ஜனக்கூட்டம் உடனே பாய்ந்து அந்த பொற்காசுகளை போட்டி போட்டு பொறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் மேலும் பொற்காசுகளை வீசிக்கொண்டே அந்த அமளியிலேயே நான் என் வீட்டிற்கும் சென்று சேர்ந்தேன். அங்கேயும் இந்த கரிமூஞ்சி நாவிதன் என்னை பேய் போல் தொடர்ந்து வந்து, எஜமானரே, என்னை உங்களுடன் அழைத்து சென்றிருந்தால் உங்களுக்கு இந்த கதி ஏற்பட்டிருக்குமா என்றான். இனி நான் தங்களுக்கு துக்கம் ஏதும் நேராமல் காப்பேன். நீங்கள் எங்கு சென்றாலும் நிழல் போல் தொடர்வேன் அப்படின்னு சொன்னான் இந்த நாவிதன். விசகி போன காலோடு அவஸ்தைப்பட்ட எனக்கு இந்த நாவிதனின் பேச்சு மேலும் கோபத்தையும் எரிச்சலையும் கொடுத்துச்சு. இந்த முட்டாளிடமிருந்து தப்பிக்க வேண்டி ஒரு கடைக்குள் சென்று ஒளிந்து கொண்டேன். இந்த துரோகி நாவிதன் என் வீட்டு வாசலிலேயே இருந்து கொண்டு எனக்காக காத்திருப்பதாக செய்தி வந்தது. இனி இந்த பாவியின் கண் முன்னே இருந்தால் என்னென்ன விபரீதங்கள் நேருமோ அப்படின்னு பயந்து என்னுடைய நொண்டி காலோடவே நான் பிறந்து வளர்ந்த பாக்தாத் நகரத்தை விட்டே ஓடி வந்து விட்டேன். விருந்துக்கு வந்த இடத்தில் பார்த்தா துரதிர்ஷ்டம் பெருத்த இந்த நாவிதன் இங்கும் என்னை தொடர்ந்து வந்திருக்கிறான். இந்த பாவினால் தான் நான் என் காதலியை இழந்தேன், கால் நொண்டியானேன், செல்வ சுகமெல்லாம் இழந்து இங்கு ஓடி வரவும் நேர்ந்து விட்டது. ஆகவே இவன் முகத்தில் விழிக்க எனக்கு பிடிக்கவில்லை. நண்பர்களே, தயவு செஞ்சு கொடிய மூதேவி பிடித்த நாவிதனை இங்கிருந்து விரட்டி விடுங்கள், இல்லையென்றால் என்னை போக அனுமதியுங்கள் அப்படின்னு அந்த நொண்டி இளைஞன் சொன்னான். வாலிபனின் கதையை கேட்ட அந்த நண்பர்கள் அங்கு உட்கார்ந்திருந்த நாவிதனை பார்த்து, ஏனையா, நீர் இந்த வாலிபரை இப்படி செய்திருக்கிறீரே, நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. நாவிதன் எங்களை பார்த்து, உண்மையில் இந்த வாலிபனுக்கு நான் நன்மைதான் செய்தேன். ஆனால் இவரோ நன்றி இல்லாமல் என்னை வசை மாறி இப்படி பொழிகிறார். நான் சொல்லும் கதையை கேளுங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நிலைமை என்ன, உண்மை என்ன என்று விளங்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாவிதன் தன்னுடைய கதையை கூற ஆரம்பித்தான். வழக்கம் போல அந்த நாவிதன் என்ன கதையை கூறப்போகிறான்றத ஷஹஜாத் அடுத்த நாள் தானே சொல்லுவாங்க. அதனால் நம்மளும் இந்த கதையை அடுத்த எபிசோட்லேயே பார்ப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.